ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவியூ. இன்றைக்கி முட்டையும் முருங்கைத்தலையும் வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருக்கிறோங்க. அது எப்படி பண்ணலான்னு நம்ம போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டையும் முருங்கைத்தலையும் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 3 முட்டை, முருங்கைத்தலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், 3 பீஸ் கருவேப்பிலை தலை. இதை எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்க்கலாம். முருங்கைத்தலை முட்டை போட்டு பொரியல் பண்ணுறதுக்கு பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டி வச்சுட்டேங்க. அடுப்பில் ஆயில் 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஆயில் காயிட்டுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. வரமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு வச்சுருங்க. அதுலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. முருங்கைத்தலை கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாங்க. பத்தலைன்னா ஒன்றும் போட்டுக்கலாங்க. தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. அப்படியே தெளித்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. பாருங்க, முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. நமக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சுங்க. நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ரெடியாக இருக்கணும். முட்டையும் முருங்கைத்தலையும் போட்ட பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் அதை சாப்பிட்டு பார்த்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தது முருங்கை சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு முருங்கைத்தலை எடுத்துருக்கிறேன். தட்டி போடுறதுக்கு ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, ஒரு 6 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 6 பல், 2 துண்டு இஞ்சி, இதெல்லாம் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஒரு தேவசால முருங்கைத்தலை போட்டாச்சுங்க. இஞ்சி பூண்டு தட்டிக்கலாங்க இடிகளில். இதையும் போட்டுடலாங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இஞ்சி பூண்டும் போட்டாச்சுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் தட்டிக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி தட்டிக்கலாங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது 2 டம்ளர் வர அளவுக்கு கொதிக்க வச்சிடலாங்க.
கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டால் போதுங்க, கல் உப்பு. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அதை எடுத்து அடுப்பு பற்ற வச்சு கொதிக்க வச்சு சூப்பு ரெடி ஆகிடுச்சிங்க. அதிலே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்க, அருமையான முருங்கைத்தலை சூப்பு ரெடி ஆகிடுச்சிங்க.